வரமாட்டேன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்லப்பா. நான் கடையை திறந்திருக்க மாட்டேன்ல. இப்ப நான் என்னதான் பண்றது? சரி, எல்லா வேலையும் நானே பாக்குறேன். அண்ணா, ஒரு பிரெட் பாக்கெட்டும் 2 பிளேட் பாவும் கொடுங்களேன். என்ன மாவா? நீ மாவு வச்சு என்ன பண்ண போற? 4 சப்பாத்தி போட்டு சாப்பிட போறியா? பாவ் இல்ல டாங்கி, பாவ். அத டீல முக்கி சாப்பிடுவாங்க. பாவ். என்ன புரிஞ்சுதா? ஓகே. அட இல்லப்பா இல்ல. அட, கேக்குறது உங்களுக்கு புரியலையா? ஜோர்தார் கேக்குறத நீங்க இப்பவே எடுத்து கொடுங்க. என்ன புரிஞ்சுதா? அட இல்லப்பா, எதுவுமே இல்ல. இந்த கடையில எதுவுமே இல்ல, உனக்கு தெரியல? அதான் நீங்க இருக்கீங்களே. அச்சச்சோ, கடையில எந்த பொருளுமே இல்ல. நீங்களே பாருங்க, எதுவுமே இல்லன்றல்ல. ராசாக்கா காலையில எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? இல்ல ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லப்பா. அச்சச்சோ, இப்ப மேடமோட டீ பார்ட்டி என்ன ஆக போகுது? பேஸ்ட்ரி சார், ஃபுல் நேம சொல்லுப்பா தம்பி. என்கிட்ட ரஸ்கும் இல்ல, பேஸ்ட்ரியும் இல்லப்பா. ரஸ்கோ இல்ல, பேஸ்ட்ரியும் இல்ல, சோடாவும் இல்ல, பாட்டிலும் இல்ல. அப்புறம் ஃபுல் நேம ஏன் சொல்லணும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணலாமா? சரி வாங்க. எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எங்க? நீங்க எல்லாரும் ராணி நகருக்கு நீங்க போகணும். தெரியும். ராணி நகர் ரொம்ப தூரத்துல இருக்கு. அதுக்காக ராணி நகர்னு சொல்லும்போது இவ்ளோ கேப் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்ல. தேங்க்யூ பிஸ்டன் சார், நாங்க இப்பவே போயிட்டு வரோம். ஆனா அந்த பேக்கரியில எதுவுமே நல்லா இருக்காதே. என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. என்ன? நீங்களே என் பேக்கரியில அதை ரெடி பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும், சுத்தமாவும் இருக்கும். ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை நீங்க ஜானி நகருக்கு போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். சொல்லியிருந்தா நிறைய வேலையை நாங்க இந்நேரம் முடிச்சிருப்போம். அதுவும் கரெக்ட் தான். சரி வாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். வாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். ஓகே. இதுதான் எங்களோட கிச்சன். இவ்ளோ பெருசா இருக்கு. வாவ், இதுக்கப்புறம் நானும் கேக் பிஸ்கெட் எப்படி பண்றதுன்னு கத்துக்க போறேன். எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட போறேன். ஆரம்பிக்கலாமா? வெயிட் பண்ணுங்க, முதல்ல இந்த காஸ்டியூமை போட்டுக்குங்க. இது என்னது? எங்க பேக்கரியில ஹைஜீனிக்கா சமைக்கிறதுக்கான காஸ்டியூம். பாத்தீங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? உங்க எனர்ஜியை யூஸ் பண்ணி மாவை பிசையுங்க, சரியா? மாவை நல்லா ஸ்ட்ராங்கா பிணையணும். அப்பதான் பிஸ்கெட் குக்கீஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அடடா, என்ன இது ரொம்ப கஷ்டப்படுற வேலையா இருக்கு. எனக்கு இப்போ ரொம்ப வேர்க்குது. ரொம்ப வேர்த்துச்சு. டாங்கி, ஃபேன் ஆஃப் பண்ணு. ஓகே. நம்ம கிட்ட டைம் கிடையாது, சீக்கிரமா வேலையை முடிங்க. சரி, இப்ப எல்லாரும் ஜக் எடுத்து தண்ணியை ஊத்துங்க. என்ன இது, தண்ணி அதிகமாயிடுச்சு. அடடா, எதுக்குப்பா அப்படி பண்ண? நீங்க தானே சொன்னீங்க ஜக் எடுத்து தண்ணி ஊத்துன்னு. அடடா, நான் அப்படி சொல்லவே இல்லையே. இங்க பாரு, அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படுறத யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ என்ன பண்றது? கொஞ்சம் இருங்க, இன்னும் மாவை போடுறேன். ஓகே ஓகே. இப்ப மாவை பிணைய ஆரம்பிங்க. இன்னும் நல்லா டைட்டா பண்ணுங்க. மாசம் பூரா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ ரொம்ப பசிக்குது. சரி, கொஞ்சம் நட்ஸ நான் சாப்பிடுறேன். போயிடுச்சு. ஆனா எங்க போச்சுன்னு தெரியலையே. அச்சச்சோ.
சிறுசு நான் மாட்டிக்கிட்டேன். சீக்கிரமா இழுங்க, கால்ல மாவு மாட்டிக்கிச்சு. பார்த்து என் காலை உடைச்சிடாதீங்க, ஜாக்கிரதை. கவலைப்படாதப்பா, உன்னோட காலுக்கு எதுவுமே ஆகாது. ஐடியா. அம்மா பாத்தீங்களா, எனக்கு நல்லா அடிபட்டுருச்சு. அடடா, இது பேக்கரி மாதிரி இல்ல, சர்க்கஸ் கூடார மாதிரி இருக்கு. சாரி சார். இங்க பாருங்க, நாங்க இதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் பண்ணாம வேலையை மட்டும்தான் பார்ப்போம். Honey Bunny are chasing Bad Monkey. Don't act like a hunky, cause I am a bad monkey. Power cool power-ups and use boosters to beat boss in this fight. An all-new adventure awaits you in Honey Bunny Ka Choma, The Crazy Chase. Brand new game. Download now only on Google Play Store. அனி, நீ போய் அரைச்ச சர்க்கரையை எடுத்துட்டு வா. டோனட்ஸ ரெடி பண்ண. அப்புறம் பண்ணி உன்னுடைய மாவை பிஸ்கெட்டோட தட்டுல வச்சிரு. நான் பிரெட்ட ரெடி பண்றேன். ஓகே, நான் சொன்ன வேலையெல்லாம் பாருங்க. நான் கொஞ்ச நேரம் வெளியில போய் ட்ரே எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்ச சர்க்கரை எங்க இருக்கும்? இதுவும் சர்க்கரை இல்ல, எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். அங்க இருக்கு, 2 டப்பா இருக்கு. இதுல எதை எடுக்கிறது? எதுவா இருந்தா என்ன, ரெண்டும் பார்க்க சர்க்கரை மாதிரி தான் இருக்கு. அரைச்ச சர்க்கரை கிடைச்சிடுச்சு. இத பாரு பண்ணி, இது பிஸ்கெட் ட்ரே, இத அவன்ல வைக்கணும். சீக்கிரம் வேலையை பாருங்க. சாரி 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 சோதார், சாரி. எதுக்காக நீ கத்துற? அவன் ஆஃப்ல தானே இருந்துச்சு, உன்னோட வால் ஒண்ணும் எரியலையே. மாட்டினது ஏன் வால் ஆச்சே, வலி எனக்கு தானே தெரியும். சரி சரி, நல்ல வேலை, காயம் அதிகமா இல்ல. சரி, நீங்க போய் வெளியில இருங்க, இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, தேங்க் யூ. ஹனி பனி ஜோர்தார் பாப்பட். வாவ், இதெல்லாம் நாம தான் ரெடி பண்ணோமா? ஆமா, இப்ப கேக்லயோ பேஸ்ட்ரீஸ்லயோ நம்ம ஐசிங் பண்ணனும். எனக்கு இப்பவே எச்சி ஊறுது. எனக்கும் இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஆனா இத பார்ட்டிக்காக ரெடி பண்றோம். சரி, ஐசிங் பண்ணலாமா? என்ன இதுல இருந்து கிரீமே வர மாட்டேங்குது. என்ன புரிஞ்சுதா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐஸ்கிரீம் டேஸ்டா இருக்கான்னு பார்த்தேன். எனக்கு கிரீம் வரவே மாட்டேங்குது. அடடா. உனக்கு சிரிப்பு வருதோ? இந்தா வாங்கிக்கோ. மணி, இவங்க இந்த பேக்கரிய வீணாக்காம விட மாட்டாங்க போல இருக்க. அடடா, நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல? தயவு செஞ்சு நிறுத்துங்க. இங்க ஒண்ணும் ஓலி விளையாடல. நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் முயற்சி பண்ணேன். நீங்க என்னன்னா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதை விடுங்க, நானே இதை எப்படியாவது பண்ணிக்கிறேன். சாரி சார். நாங்க அதுக்குள்ள உங்களோட பேக்கரிய நல்லபடியா க்ளீன் பண்ணிடுறோம். எல்லாமே ரெடியா இருக்கு. வாங்க, வந்து எடுத்துட்டு போங்க. தேங்க் யூ பேஸ்ட்ரி சார். இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்க்கும்போதே இது ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு தெரியுது. எப்பவும் போல இந்த தடவையும் உங்க பேக்கரி ஐட்டம்ஸை எடுத்துட்டு போனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன புரிஞ்சுதா? உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களால தான் இன்னைக்கு என் கடையில வியாபாரம் நடக்க போகுது. ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட். ஓ மேடம், ரொம்ப நல்ல பார்ட்டி வச்சிருக்கீங்க நீங்க. ஓ, thank you. இவ்ளோ வெரைட்டியா?
உண்மையை சொல்லணும்னா உன் டீ பார்ட்டி எப்பவுமே அற்புதமா தான் இருக்கும். வாவ், இந்த மெதுவடை ரொம்ப நல்லா இருக்கு. இது மெதுவடை இல்ல, இது டோனட். இது மெதுவடை தான். டேஸ்ட் பண்ணி பாரு. இது டோனட்ஸ் தான். ஆனா ரொம்ப உப்பா இருக்கே. உப்பா இருக்கா? நான் தான் சுகருக்கு பதிலா இதுல சால்ட்ட போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம். ஹலோ சார், வாங்க. ஹனி, எல்லாத்தையும் நீ வீணாக்கிட்டப்பா. வாங்க பேஸ்டன் சார், வந்து உள்ள உட்காருங்க. நாங்க பண்ண கேக் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சா? வாங்க, முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அது இவங்க பண்ண டோனட்ஸ நான் சாப்பிட்டேன். இவங்க தான் பேக்கரியில பண்ணாங்க எல்லாத்தையும். அந்த டோனட்ஸ் கொஞ்சம். இந்த டோனட்ஸ் உங்க பேக்கரியில பண்ணீங்க? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நிஜமாவே இது ரொம்ப நல்லா இருக்கு. தினமும் இதே மாதிரி 6 டோனட்ஸ் என் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. எனக்கு ஒரு டசன் வேணும். சமோசா விட இது ரொம்ப நல்லா இருக்கு. உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ன கேள்வி இது? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் இத பண்ணேன். உங்க எல்லாரையும் இதை சாப்பிட வேணான்னு தடுக்க தான் வந்தேன். ஆனா இங்க வியாபாரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு உன்னாலதான் எனக்கு ஒரு புது பொருள் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிப்பா. ஐ லவ் யூ செல்லம். யூர் வெல்கம். நாளைக்கு மறுபடியும் பேக்கரிக்கு வரேன். இந்த மாதிரியே கேக், பேஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். அட வேணாம்ப்பா, வேணாம் வேணாம் வேணாம், தயவு செஞ்சு வராதப்பா. டோனட்டே போதும். உப்பு இருக்கிற கேக்க யார் சாப்பிடுவாங்க? வாக்கிட்டி போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம். என்னோட ஃபேவரட் வெண்டைக்காய் வாங்க போறேன். எதுக்கு வெண்டைக்காய் இவ்வளவு விலையா விக்குது? துணிங்க இல்லைன்னா தைக்க முடியாது. விலை குறைவா வித்தா வீட்டுல இருக்கிற குழந்தைகளை பாத்துக்க முடியாது. நானும் எத்தனையோ காய்கறி கடைக்கு போயிருக்கேங்க. ஆனா நீங்க கவிதை சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆர்கானிக் வெஜிடபிள் ஆச்சே, இது சாதாரண விஷயம் இல்ல. இப்படி கவிதையா பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. ஈபி பில்ல கட்டி தான் ஆகணும். கொஞ்சமாவது குறைச்சுதான் ஆகணும். சூப்பரா சொன்னீங்க. உலகமே அழிஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இதுல இருந்து ₹1 குறைக்க மாட்டேன். சார், இவருக்கு நல்ல பதிலடி கொடுங்க. கம் ஆன் சார். எதுக்காக இவ்வளவு திமிரா பேசுற? சொல்லு சொல்லு, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சார், மேல சொல்லுங்க. ஐயோ கிட்டி, இதுக்கு மேல லைனே வரலையே. எதுக்காக இவ்வளவு திமிர காட்டுற? இதுக்கப்புறம் லைன் வர மாட்டேங்குதே. லைனே தெரிய மாட்டேங்குதே. கிட்டி, மூளை வேலை செய்யவே மாட்டேங்குதே. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். எப்ப சரியாகும்? நாளைக்கு டிவில என்னோட இன்டர்வியூ இருக்கு. அங்க நான் புது கவிதைலாம் சொல்லி ஆகணும்ல. அதுக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். அட, கவிதையை கேட்டு கை தட்டிட்டு போங்க. இந்த வெண்டைக்காவை வாங்கிட்டு போங்க. வெண்டைக்காவை வச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, இதுக்கு மேல லைனே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. என்னோட குறி தப்பவே தப்பாது. என்ன விளையாட்டு இது? ஆமா. இப்போ நான் தான். இன்னைக்கு நான் ஜெயிக்காம விட மாட்டேன். எதுக்காக கவிதை ஞாபகம் வர மாட்டேங்குது? ஏற்கனவே நான் டென்ஷனா இருந்தேன். இப்போ நீங்க டென்ஷனை இன்னும் அதிகமாக்குறீங்களா? என்னாச்சு கண்ணா சார்? என்னோட வாயில இருந்து கவிதை வரவே மாட்டேங்குது. அப்படின்னா எதுக்காக வாய்க்குள்ள கவிதையை போடுறீங்க? ஹனி, என்ன நீ அறிவில்லாம பேசிட்டு இருக்க? கவிதையை யாராவது வாய்க்குள்ள போடுவாங்களா? இல்ல, அதனால தான் நானும் கேட்டேன். இவரு எப்படி அத வாய்க்குள்ள போட்டாரு? ஆமா, எல்லாம் உள்ள மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதானே. நீங்க கொஞ்சம் கீழே குனிங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டிட்டு இருக்க கவிதையை வெளியில கொண்டு வரேன். என் தொண்டையிலயும் சீத்தாப்பழத்தோட விதை மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் பண்ணி அதை இப்படிதான் கொண்டு வந்தான். அடே டாங்கி, உனக்கு ஒண்ணுமே புரியாதா? கண்ணா சாரால கவிதை யோசிச்சு சொல்ல முடியல. என்ன புரிஞ்சுதா?
ஆமா ஆமா, இன்னைக்குன்னு பார்த்து என் மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. சரி, இதுல இவ்ளோ டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? என்னோட மூளை தான் எப்பவுமே வேலை செய்யாதே. ரொம்ப சரியா சொன்ன. என்னைக்காவது நம்ம ஹனி டென்ஷன் ஆகி பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நாளைக்கு டிவில என்னோட இன்டர்வியூ இருக்கு. ஒரு கவிஞன் கவிதைய சொல்லலனா நல்லாவா இருக்கும்? நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கவிஞனை கவிதை சொல்ல சொல்லுங்க. ஓ, இவரும் ஒரு கவிஞன் தான். நாளைக்கு இன்டர்வியூ இவருக்கு தான். அடடா, இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட நீங்க சொல்லுங்க. கண்ணா சாரோட தொண்டையில கவிதை எல்லாம் மாட்டிக்கிச்சு. ஓஹோ, நான் தான் இருக்கல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, நான் எழுதி கொடுப்பேன். இங்க வா. ரொம்ப நல்லது. டாக்டர் பாலு என்ன சரி பண்ணிடுவாரு. அட, என்ன மேல தூக்கிட்டீங்க? இப்பவே வெளிய வந்துரு பாருங்க. வந்துரு வெளிய வந்துரு. ஏன் இன்னும் வெளியில வரல? நான் கண்டிப்பா வெளிய கொண்டு வந்துருவேன். டாக்டர் பாலு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவரோட ப்ராப்ளம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் பாலு, இந்த மாதிரி பண்றதுனால எப்படி கவிதை வரும்? கவிதையா? அது வந்து சாரி, நான் ஏதோ சாப்பிடுற பொருள்னு நினைச்சேன். கண்ணா சாரால கவிதையை யோசிக்க முடியல. என்ன புரிச்சுதா? இங்க வா. சிலது பெரியவங்களுக்காக இருக்கும், சிலது குழந்தைகளுக்காக இருக்கும். என்ன நடந்தாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும். என்னடா, இதுவே கவிதையாயிருச்சே. மரத்தை அசைச்சதும் மாங்காய் வந்து விழுந்துருச்சு. ஆஹா, இது 2வது கவிதையாச்சே. வெரி குட். என்னாச்சு சார்? டாக்டர் பாலு கூட கவிதை சொல்றாரு. ஆனா என்னாலதான் முடிய மாட்டேங்குது. என் கவிதையை கேட்டா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே கைய தட்டுவாங்க. நல்லா கைய தட்டுங்க. கண்ணா சார், கொஞ்சம் தயிர் கிடைக்குமா ப்ளீஸ்? எதுக்கு நீ என்ன இப்படி தடுத்து வச்சிருக்க? மேல ஏறி காட்டு பார்க்கலாம். எப்படி என்னால மேல ஏற முடியும்? நான் உங்க கூட எப்படி விளையாட முடியும் சொல்லுங்க? என்னாச்சு கண்ணா சார்? ஹனி கூட கவிதை சொல்றா. என்னாலதான் சொல்ல முடியல. அடடா, கண்ணா சாரோட இந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ரொம்ப அமைதியா இருக்காரு. நான் காலையில தயிர் வாங்க போனேனா அப்ப கூட எதுவுமே பேசல. ஏன் ஒரு வார்த்தை கூட அவரு பேசல. உண்மை சொல்லணும்னா கண்ணா சாரோட கவிதையை கேட்காம எனக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கவிதையை சொல்றதுக்கு கண்ணா சாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நாம எப்படி அவருக்கு உதவி செய்யறது? நாம என்ன கவிஞர்களா? கண்ணா சாரோட கவிதை மட்டும் என்ன சூப்பராவா இருக்கும்? நான் சொல்றேன் பாரு. குப்பையை தூக்கி வெளியில போடணும், சப்பாத்தி சுடணும்னா மாவு பிசையணும், கைய தட்டுங்க. ஆமா ஆமா, இவன் சொல்றது கரெக்ட். இதே மாதிரி கவிதையை சொன்னோம்னா அவரும் இந்த மாதிரி கவிதை யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வாங்க. ஒரு மரத்து மேல குயில் உக்காந்துச்சு. ஒரு மரத்து மேல குயில் உக்காந்துருச்சு. சூப்பரா இருக்கு. மேல சொல்லுங்க. இதுக்கு மேல எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. மரத்து மேல குயில் உக்காந்துச்சு. இதுக்கு மேல எதுவுமே ஞாபகம் வரல. மழை பெஞ்சதும் அங்க இருந்து அது பறந்து போயிடுச்சு. கைய தட்டுங்க. வாவ் சிறுசு. அடடா, நீயும் கவிதை சொல்ல ஆரம்பிச்சியா? இல்ல, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். என்ன புரிஞ்சுதா? ஆமா, நாளைக்கு உங்க இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களை சரி பண்ணி கண்டிப்பா உங்களை கவிதை சொல்ல வச்சிடுவோம். ஆனா என்னாலதான் சொல்லவே முடியலையே. அதுக்கு தானே உதவி செய்யறதுக்கு வந்திருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஒன்னு சேர்ந்தா 2 ஆகும். எஸ், யூ கேன் டு இட். கம் ஆன், சொல்லுங்க கண்ணா சார். இன்னொரு 3 சேர்ந்தா எண்ணிக்கை 5 ஆயிடும். என்ன புரிஞ்சுதா? டவுட்டா கிடையாது, கைய தட்டுங்கன்னு சொல்லணும். ஆனா நான் தான் சொல்லுவேன். ஆனா எப்படி சொல்லுவேன்? கவிதையை தான் முழுசா முடிக்க முடியலையே. நாம ஒண்ணு பண்ணலாம். முதல் லைனை நாங்க சொல்றோம், அதுக்கு அடுத்த லைனை நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நான் முதல்ல சொல்றேன். நான் கழுத மேல உட்கார்ந்து என் காதை பிடிச்சிட்டேன். படிச்சுட்டேன். முடியலையே, என் மூளை வேலை செய்யவே மாட்டேங்குது. நான் நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. கைய தட்டுங்க, கவிதை ரெடி ஆயிடுச்சு. நான் கழுத மேல உட்காந்து என் காதை புடிச்சுக்கிட்டேன். என்னோட மூளை வேலை செய்யல, அதனால நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். கைய தட்டுங்க. இது கவிதை கிடையாது, என்னோட கண்டிஷனை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிரசாசனம் பண்ணா பிளட் சர்க்குலேஷன் மூளை பக்கமா போகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னால தலைகீழலாம் நிக்க முடியாது. அதுக்கு நாங்க உதவி செய்யறோம். அட கடவுளே, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கே. எஸ்.
கிட்டி கிட்டி. பப்பட், எதுக்காக நீ கண்ணா சார பிடிக்கல? என்னது நான் பிடிக்கணுமா? கண்ணா சார் எவ்வளவு ஹைட்டா இருக்காரு, நான் எப்படி பிடிக்க முடியும்? நீங்க ஏன் படுத்திருக்கீங்க? எழுந்துருங்க. இது தூங்குற டைம் கிடையாது. நீங்க கவிதையை யோசிக்கணும்ல. அடடா, கரும்பு மாதிரி போட்டு என்ன ஜூஸ் ஆக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படி என்னால யோசிக்கிறது? நீங்க அப்படி பண்ணதுனால கண்டிப்பா யூஸ் இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல நான் சரியா உக்காந்துக்கிறேன். ஏன்னா நீ சொன்னதை செஞ்சதுக்கு அப்புறம் என்னால உட்கார கூட முடியலையே. பாதாம் மூளைக்கு ரொம்ப நல்லது. இவருக்கு பாதாம் கொடுக்கலாம். தலையில பாதாம் எண்ணெய் வச்சு அவருக்கு மசாஜ் பண்ணலாம். ஓகே. கவிதையை உருவாக்கவே முடியலையே. நாளைக்கு இன்டர்வியூல என்ன பேசுவேன்? பாதாம் நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கவிதை நிறைய வரும். சார், நீங்க வந்து உட்காருங்க. நான் உங்க தலையில எண்ணெய் வச்சு விடுறேன். ஹனி, நீ பாதாம் குடு. ஓகே, நான் நிறைய பாதாம் ஊட்டி விடுவேன். இதுக்கப்புறம் கண்ணா சார் கவிதையை மறக்கவே மாட்டாரு. போடும் போடும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாதாம் எந்த அளவுக்கு உள்ள போதோ அந்த அளவுக்கு கவிதை வெளியே வரும். சாப்பிடுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என் மூளை எனக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. சாரி சார், பாதாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எனக்கு உதவி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உதவி செய்யணும் தான் நினைக்கிறோம். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு புக்ல படிச்சேன். 2-3 வேலையை ஒண்ணா செஞ்சோம்னா மூளை ஷார்ப் ஆகுமா. அந்த மாதிரி இவர் வேலை செஞ்சாருன்னா இவரோட மைண்டும் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது நல்லா இருக்கு. ஓகே, இதையே நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார், நீங்க புக் படிச்சுக்கிட்டே ஒரு கையால எலுமிச்சை பழத்தை பிழியுங்க, இன்னொரு கையால மாவை பிசையுங்க. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே நீங்க புக் படிங்க. ஒரு கையில எலுமிச்சை பழம், இன்னொரு கையில மாவு, அப்புறம் சார், 3 வேலையையும் ஒண்ணா செய்யணும். ஓ ஆமால. சரி சரி, நான் பண்றேன். காப்பாத்துங்க. சிறுசு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவருக்கு கவிதை வர வைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். இவருக்கு கவிதை வராது, என்ன புரிஞ்சுதா? அது எப்படி வராது? நாளைக்கு இன்டர்வியூல இவரு கவிதை சொல்லணும். சொல்லுங்க கண்ணா சார், தூக்கி அடிச்சிடுவேன். ஏன்னா நான் பயில்வானு. அடுத்த லைன் சொல்லுங்க. இன்னொன்னு ட்ரை பண்ணுவோம். குதிச்சு குதிச்சு குரங்கு மாடிக்கு வந்துச்சு. குதிச்சு குதிச்சு குரங்கு மாடிக்கு வந்துருச்சு. பக்கத்து வீட்டு மாங்காய் மரத்துல இருந்து மாங்காய் கீழே விழுந்துருச்சு. என் வாயில இருந்து வந்ததும் இப்ப அது கவிதை ஆயிடுச்சு. மேட்ச்ல 6-4ன்னு ஆடிப்பேன். இப்ப நான் இன்டர்வியூல சூப்பரா கவிதை பேசுவேன். கை தட்டுங்க. உங்களுக்கு இப்ப சரியாயிடுச்சு சார். நாளைக்கு நீங்க இன்டர்வியூல கலக்க போறீங்க. தேங்க்யூ குழந்தைங்களா, தேங்க்யூ. உங்களோட முயற்சினால தான் எனக்கு இப்ப குணமாச்சு. நான் இதை என்னைக்கு மறக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எல்லார்கிட்ட இருந்தும் எங்களை காப்பாத்துங்க. எதுக்கு? நீங்க திரும்பவும் கவிதை சொல்ல நாங்க தான் காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாரும் எங்களை போட்டு அடிப்பாங்கல்ல. ஏய், என்னையே நீ கிண்டல் பண்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்?